அடிச்சிருவாங்க. அவர் ரொம்ப நல்லவருக்கா. பூமிகா, உன்னை தாலி கட்டி ஏமாத்திருக்கான். போய் சொல்லி உன்னை நாசம் பண்ணிருக்கான். அவனை அடிச்சு உதைச்சா என்ன தப்பு? அவன் செஞ்ச தப்ப உணர வச்சு உன்னோட சேர்த்து வைக்கிறேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன்ல. இல்லக்கா, அவர் என்ன நிச்சயமா தேடி வருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எதை வச்சு அவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? அவர் என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. அக்கா, அக்கா, ஏன் சங்கரி, ஏன் இப்படி பதறி அடிச்சு ஓடி வர? நம்ம டாக்டர் மாமால, டாக்டர் மாமா. டாக்டர், டாக்டர் என்னாச்சு? என்னாச்சு சொல்லு, சொல்லுடி. டாக்டர் இருக்காருல்ல, டாக்டர் ஊரை விட்டு போறாரு. என்னடி சொல்ற? எந்த பக்கம் போறாரு? மலையில மேற்கு இறக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. பாத்துக்கா. டாக்டர், என்னை விட்டு போறீங்களா டாக்டர்? பூமிகா, நான் உனக்காக தான் போறேன். எனக்காகவா? ஆமா, நான் சென்னைக்கு போய் எங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லி அவங்கள கையோட கூட்டு வந்து உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். நிஜமாவா? நான் உன்கிட்ட போய் சொல்லுவேனா? நம்ம விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்ல. அதான் அவசரமா கிளம்புறேன். அப்ப என்கிட்ட சொல்லாம ஏன் போறீங்க டாக்டர்? அது இப்ப நான் திடீர்னு உன் முன்னாடி எங்க அப்பா அம்மா கூட்டு வந்து நிறுத்தினா உனக்கு சந்தோஷமா இருக்கும்ல, அதான். அப்ப நானும் உங்க கூட வரேன் டாக்டர். நோ நோ நோ, நீ வரக்கூடாது. நான் எங்க அம்மா அப்பாட்ட விஷயத்த சொல்லாம உன் கூட போய் திடீர்னு அவங்க முன்னாடி நின்னா அவங்க கோவப்படுவாங்க. அப்புறம் ஒருவேளை உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்புறம் நான் என்ன பண்றது? ஐயோ, அப்ப வேணாம். பூமிகா, நான் போயிட்டு 2 நாள்ல வந்துருவேன். நீ அது வரைக்கும் இந்த விஷயத்த யார்ட்டுமே சொல்லாத. வந்துருவீங்கல்ல? உன் மேல ப்ராமிஸ், நிச்சயமா வந்துருவேன். அப்ப வாங்க, வந்து அம்மன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. வாங்க வாங்க வாங்க. தாயே, டாக்டர் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. அவரை பாதுகாப்பா அமுச்சு வச்சு பத்திரமா திரும்ப கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துருமா. குங்குமம் வச்சு விடுங்க.
மாட்டீங்களே? திரும்ப வந்து என்ன கூட்டிட்டு போவீங்களா? என்ன நம்பு பூமி, நான் கண்டிப்பா திரும்ப வந்து உன்னை கூட்டு போவேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. சரி, நீங்க ஊருக்கு கிளம்புங்க. வரேன். ஆமாக்கா, அவர் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போறாரு. பூமிகா, நம்ம எதுக்கும் போயிட்டு வரல. இல்லம்மா சக்தி, பூமிகா வச்சிருக்கிற நம்பிக்கை தோத்து போகாது. நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தாம்மா இருந்தேன். உன் கல்யாணத்துக்கு இன்னும் 6 நாள் தாம்மா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் இப்ப போக வேண்டாமா? உன் கல்யாணம் முடிஞ்சதும் பூமிகா பிரச்சனையே பாத்துக்கலாம். அதுக்குள்ள சிங்கப்பூர் போயிருக்கிற உன் மாமாவும் வந்துருவாரு. என்னம்மா, நான் சொல்றது சரியா? ஆ? சரிங்க அத்தை. பூமிகா, பயப்படாத, நான் இருக்கேன். நம்பிக்கையோட இரு. வா, உள்ள வா. தங்கம்மா, சக்தி, வணக்கம்மா, வணக்கம்மா. மன்னிச்சுக்க. ஒரே தூச்சு, அதான் ஒட்டடை அடிச்சிட்டு இருந்தேன். உட்காருங்கம்மா. சக்தி, சின்னத்தா, 6 வந்திருக்காங்கன்னு பாருங்க. இருங்க, கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு ஒரு பிரமாதமான காபி போட்டு கொண்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. சொல்லக்கூடாது, இருங்க. இவன் என்ன ஹால்ல முன்னாடி வந்து நிக்கிறான்? என்னடா பொண்ணுறங்க, யார் வந்திருக்கா? நம்ம சம்மதியம்மா. வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. ஐயோ, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? வாமா. வாங்க அத்தை. சம்பந்தியம்மா, என்ன என் பொண்ணு அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சக்தி முகத்துல நாளுக்கு நாள் கல்யாண கலை அதிகமாயிட்டே இருக்கு. மருமகளை பாக்க பாக்க இப்பவே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் போல தோணுது. வடி விடு. அம்மா, இந்தாங்கம்மா காபி, சாப்பிடுங்க. இந்த மாதிரி காபிய நீங்க வாழ்நாளே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. பொண்ணுரங்கம் இருக்கட்டுங்க. இந்த மாதிரி காஃபி சாப்பிடணும்னா நான் தினமும் இங்க வரணும் போல இருக்கு. சம்பந்தியம்மா, ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? ஆமா சம்பந்தி, நாளை காலையில எங்க வீட்டுல பந்தக்கால் நடுறோம். காலையிலே நீங்க குடும்பத்தோட அங்க வந்துடணும். ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் கண்டிப்பா வந்துடுறோம். நாளைக்கு பந்தக்கால் நட்டுட்டா அடுத்த 5வது நாள் கல்யாணம் தான். ஆமா, நீயே ஒரு மாதிரி இருக்க. இன்னும் 6 நாள் தானே இருக்கு சக்திக்கு நாளத்துக்கு. ஆமா, உனக்கே தேவையில்லாம இவ்ளோ பதட்டம். என்ன அப்படி கட்டுப்பிட்டிய? எங்க ஊர்ல இருந்து சாதி சாணம்லாம் வர வேணாமா? தோட்டத்துல வேலை செய்யறவங்க, மில்லுல வேலை செய்யறவங்க, வீரகாளி அம்மன் கோயில் பூச்சாரி, அங்க இருக்கிற அப்பத்தா, எல்லாரும் கண்ணாலத்துக்கு வரணும்ல. எல்லாரும் நான் கவனிக்கணும்ல. அதுலயும் இந்த அப்பத்தா மட்டும் நான் கவனிக்கலன்னா அதுக்கு பயங்கர கோவம் வந்துரும். சும்மா இல்லமா, அந்த அப்பத்தா வாயால எதை சொன்னாலும் அது அப்படியே நடக்கும்ல. வீரகாளி அம்மா என்ன மாயம் பண்ணுன்னு எனக்கு தெரியாதுடா. ஆனா கண்டிப்பா சக்தி கழுத்துல நீதான் தாலி கட்ட போறேன்னு அது தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லிச்சாத்தா. சம்பந்தி, ஏன் திடீர்னு உங்க முகம் மாறிடுச்சு? ஒண்ணும் இல்லைங்க, அது நாளைக்கு பந்தக்கால் முடிஞ்சு இன்னும் 5 நாள்ல சக்தி கல்யாணம் நடந்துடும். அடுத்து பொண்ணுரங்க கல்யாணத்தை நடத்தணும்னு எனக்கு கவலை வந்துருச்சு. அதா சின்னதா, ஏன் கண்ணாலத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அதானே, இப்ப என்ன அவசரம் அவசியம்? பொண்ணுரங்கம், நாளை காலையில பந்தக்கால் நடுறதுக்கு நீயும் வந்துருவல்ல?
நான் வராம இப்படி சக்தி கண்ணால நான் இல்லாம நடந்துருமா? வாடா மவனே வா, என் வீட்ல உன்னை வேலைக்கார மாதிரி நடத்துறேன் பாரு. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நீ என் வீட்டுக்கு வந்தா உனக்கு என்ன வேலை கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. எள்ளுன்னு சொன்னா என்னைய வந்து நிப்பம்ல இந்த பொண்ணுறங்க. சக்தி கண்ணாலத்தை நான் தே முன்ன நின்று நடத்துறோன்னு சக்திய சொல்லிருச்சுல, விடுவோம்மா. நான் தே முதல்ல வந்து நிப்பேன். ஆமாத்த, எங்க மாமா இல்லாம என் கல்யாணத்துல ஒரு வேலை கூட நடக்காது. ஆமாங்க, சொன்னதை செய்வான் இந்த பொண்ணுறங்க. யார் இது? அவங்களா சக்தி அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுல, அந்த மாப்பிள்ளையோட அம்மா, அதாவது சக்தி அக்காவுக்கு மாமியார். சரி வரேன் சம்பந்தி. சரி சக்தி வரேம்மா. சரி. போயிட்டு வரேன்ப்பா. ஆமா, போலாம். ஏய் பூமிகா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு? இல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுல, அப்போ எனக்கும் மாமியார் இருப்பாங்கல்ல, இருக்காங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அவங்கள பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கவலையே படாத பூமிகா, நீ சொல்ற மாதிரி உன் டாக்டர் நல்லவரா இருந்தாருன்னா உன்னை தேடி வந்து வாழ வைப்பாரு. அப்ப உனக்கு மாமனாரு மாமியாரு நாத்தனாரு எல்லா சொந்தமும் கிடைக்கும். இங்க பாரு, நீ கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? அக்கா, என்ன பூமிகா? உங்க ரூமை நான் சுத்தப்படுத்தட்டுமா? சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து சுத்தம் பண்ணிடுறேன். சரி சரி. அக்கா. என்ன பூமிகா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? உட்காரு. சொல்லு. அக்கா, உங்களுக்கு கல்யாணம் நடக்க போதாமே? ஆமா. மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? ரொம்ப அழகா இருப்பாரா? இருப்பாரு. அவரை நான் நேர்ல பாப்பனா? கல்யாணத்துல பாரு, கல்யாணம் தான் நெருங்கிடுச்சுல. அக்கா, மாப்பிள்ளை யாரு? டாக்டர். டாக்டரா? என் மாப்பிள்ளையும் டாக்டர், அக்கா மாப்பிள்ளையும் டாக்டர். பூமிகா, ஏன் அப்படி ஷாக்கான? உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்பேன், செய்வீங்களா? கண்டிப்பா செய்வேன், சொல்லு. நானும் என் டாக்டர் தேடி தான் வந்தேன். உங்க டாக்டர் கிட்ட சொல்லி அவரை கண்டுபிடிக்க முடியுமா? கவலையே படாத, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நம்பிக்கையோட இரு. பாவங்க, அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. இவ்வளோ நாள் என்னை பார்க்காம இருக்காருன்னா என்னால நம்பவே முடியலக்கா. கடவுள் ஏன் எங்க 2 பேரையும் சந்திக்க விடாம பண்றாருன்னு தெரியலக்கா. எப்படியோ அவரை தேடி நீங்க வந்துட்ட. கடவுள் உன்னை கைவிட மாட்டார். அவர் கூட உன்னை சேர்த்து வச்சிடுவார். அக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்க. நல்லவங்க சொன்னா பலிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுவும் பலிக்கும்க்கா. நான் ரொம்ப நேரம் பேசி உங்க வேலைக்கு இடைஞ்சலா இருந்துட்டேன்.
நான் அப்புறமா அந்த ரூமை சுத்தம் பண்ணட்டுமா? நீங்க வேலையை பாருங்க, நான் அப்புறமா வரேன். நான் வரேன். சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். சரிங்க டாக்டர். உங்க உடம்ப நீங்க தான் காப்பாத்திக்கணும். இந்தாங்க. இந்தாங்க டாக்டர். டாக்டர், இன்னும் ஒரே ஒரு பேஷண்ட் வெயிட்டிங். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரி அனுப்புங்க. ஓகே டாக்டர். வணக்கம் மிஸ்டர் மதன். நான் அப்புறம் பேசுறேன். நீங்களா பேஷண்ட்னு சொன்னாங்க? டிஎஸ்பி அருள் வந்திருக்கேன்னு சொன்னா நீங்க உள்ளேயே அனுமதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மதன். சார், உங்களுக்கு என்ன வேணும்? உண்மை என்னன்னு எனக்கு தெரியணும். ஆனா அந்த உண்மை என்னன்னு நீங்க சொல்லவும் மாட்டீங்க, சொல்லவும் வேண்டாம். அந்த உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சீங்க? என்ன கண்டுபிடிச்சீங்க? மதன், நான் உங்களை ஒரு பொண்ணோட மலை கிராமத்துல பார்த்ததா சொன்னேன். நீங்க இல்லைன்னு சாதிச்சீங்க. இப்ப அந்த பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ பேரு பூமிகா. ஐயா வணக்கம் ஐயா. என்னங்க ஐயா வேணும்? இந்த ஊர்ல முக்கியமான ஆள் யாரு? ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன். இந்த ஊர்ல எல்லாமே மலையப்பன் தாங்க. அவர் தாங்க எல்லாமே. என்ன பேர் சொன்னீங்க? மலையப்பன். மலையப்பன். வணக்கங்க. மலையப்பன்கிறது நீங்க தானே? நான் தாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு விசாரணைக்காக வந்திருக்கேன். விசாரணையா? இந்த ஊர்ல எந்த தப்பு நடக்கலங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால சென்னையிலிருந்து வந்த ஒரு டாக்டர் இங்க தங்கி வைத்தியம் பார்த்தாரா? ஆமாங்க. அவர் பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னமோ பேர் சொன்னாரு, ஞாபகம் இல்லை எனக்கு. இவரான்னு பாருங்க. இவர்தாங்க இந்த ஊருக்கு வந்த டாக்டர். இவர் பேரு மதன். இவருக்கும் இந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்கும் நெருக்கமான பழக்கம் இருந்ததா? ஆமாங்க. அந்த பொண்ணு பேரு பூமிகா. அந்த பொண்ணுக்கு வேற யாரும் கிடையாதுங்க, அனாதைங்க. டாக்டர் அந்த பொண்ணை ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு ஊருக்குள்ள அரச புரசலா பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு வீடு எங்க இருக்கு? அந்த பொண்ணு உடனே நான் பார்க்கணுமே. பூமிகா ஊரை விட்டு போயிடுச்சுங்க. பூமிகா 3 நாள் முன்னாலே வரைக்கும் இங்கதாங்க இருந்துச்சு. திடீர்னு அந்த பொண்ணை காணோம். என்னன்னு விசாரிச்சதுல ஊரை விட்டு போயிட்டதா சொன்னாங்க. வடக்க போய் விசாரிங்க, சங்கரின்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். பூமிகா பத்தின எல்லா ஓரமும் அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும். யாருங்க நீங்க? நான் யாரா? உன் அக்காவுக்கு தெரிஞ்சவர் தான். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். பூமி அக்கா எங்க? அக்கா ஊருக்கு போயிடுச்சு. எந்த ஊருக்கு போயிருக்காங்க? டவுனுக்கு போயிருக்கு. எதுக்கு? யார பார்க்க போயிருக்காங்க? எனக்கு தெரியாது. உனக்கு டாக்டர் தெரியுமா? எந்த டாக்டர்? இவர் தான் மதன், டாக்டர் மதன். பார்த்திருக்கியா? பயப்படாம பதில் சொல்லு பாப்பா. இவரை பார்த்திருக்கீல்ல? உனக்கு இவரை தெரியும் தானே? தெரியும். இவரு உன் பூமி அக்காவை கல்யாணம் பண்ணிட்டாரா? ஆமா. காட்டுல இருக்க கன்னித்தாய் கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஊரை விட்டு போயிட்டாரு. பாவம் பூமிகா அக்கா, அவர் திரும்பி வரலன்னு அழுதுகிட்டே இருந்துச்சு. டாக்டரை தேடி தான் அக்கா மெட்ராஸ் போயிருக்கு. ஆமா, டாக்டர் மதன் வீட்டு விலாசம் உங்க அக்காவுக்கு தெரியுமா? தெரியாது. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவேன் தான் அக்கா சொல்லிட்டு போயிருக்கு. மதன் பிளான் பண்ணி பூமிகாவை ஏமாத்திருக்கான். பாப்பா, உன் பூமி அக்காவோட போட்டோ இருக்கா? அக்கா
அக்கா போட்டோலாம் பிடிச்சது இல்லைங்க. இந்த பாரு பாப்பா, உன் பூமிகா அக்காவையும் டாக்டரையும் சேர்த்து வைக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு பூமிகா போட்டோ கிடைச்சாதான் அந்த வேலை ஈஸியா முடியும். தேடி பிடிச்சி எனக்கு எடுத்து தர்றியா? சரி அங்கிள். சரிப்பா. ஒரு போட்டோ கூட கிடைக்கல. சென்னையில் அந்த பொண்ணை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? பாப்பா, உங்க அக்கா திரும்ப வந்தா இந்த பாரு, இதுல இருக்கு பாரு நம்பரு, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லு. இந்த அட்டையை பத்திரமா வச்சுக்க. சரிங்க. சரியா? ம்